அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயா பேசும்போதே ஒரு சிற்றுரையாற்றுங்க, ரொம்ப பேருரை ஆற்றாதீங்க அப்படின்னு இருக்காரு. ஐயாவில் வேண்டுதலுக்கு என்னங்க சிற்றுரையாய் மட்டுமே பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நானும் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு எல்லாருமே திருமணத்தை பற்றி பேசுனீங்க. எல்லாரும் முதல் திருமணத்தை பற்றி தான் பேசிங்க. நான் ரெண்டாம் திருமணம் மூணாம் திருமணத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏன் ரெண்டாம் திருமணம் நடக்குது, காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியணும்ல சார். திருமணத்தை பற்றி பேசுறீங்க இல்லையா? இப்போ நேரம் ஓடிது பார்த்தீங்கன்னா 4:34 4:34 7 ஆயிடுச்சா? அப்போ திருமணத்தை பற்றி சொல்கிறோம். ரெண்டாம் திருமணத்துக்கு நடைபெறுவதற்கான காரணம் ஏன்? இன்னைக்கு நிறைய சர்வசாதாரணம் நடக்குது. 2, 3, 4 போகுது. நேரடியாவோ இல்லை மறைமுகமாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்த திருமண வாழ்க்கையில் மோசமான திருமண வாழ்க்கைக்கும் நம்ம தான் காரணம், நல்ல திருமண வாழ்க்கைக்கு நம்ம தான் காரணம். அது ஜோதிடரோட பங்கு இருக்கானா? இருக்கு. இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி பஞ்சாங்கத்தில் நிறைய தவறு இருக்கு, உண்மைதான். ஆனால் உங்களுடைய ராசி நட்சத்திரமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தோம். 14/7/1993 பஞ்சாங்கம் எழுதியிருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம். அவருக்கு வாக்கியப்படி போட்டாலும் மிருகசீரிடம் வருது, திருக்கணிதத்தில் போட்டாலும் மிருகசீரிடம் வருது. இப்ப அந்த ஜாதகருக்கு மிருகசீரிட நட்சத்திரம் பத்தி பொருத்தம் பார்க்கறதா, திருவாதிரை நட்சத்திரம் பத்தி பொருத்தம் பார்க்கறதா? சந்தேகம் வருதா? அப்ப அவரோட கொடுத்த டைம் 7 மணின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஜாதகம் எழுதியிருக்கிறது 7:12 எழுதியிருக்காங்க. ஆனா 7:12 சொல்லும் போது திருவாதிரை வந்துடுறாரு. ஆனா மிருகசீரிடம் 7:04 இரவுலயே முடிஞ்சிடுறாரு. அப்ப இவரோட ஜாதக ரீதியா அப்ப திருவாதிரை 2 மாசம் தான் சார், மிருகசீரிடம் 2 மாசம் தான் இருக்கு, அதுக்காக நான் திருவாதிரை எடுத்துக்கலாமா இல்ல மிருகசீரிடம் எடுத்துக்கலாமா? லக்னம் மகர லக்னம். ராசிக்கு 7 கூடியவன் எங்க இருக்காருன்னு சொல்லியிருக்கேன், மிருகசீரிட நட்சத்திரம் மிதுனத்துல வரும். அப்ப இயற்கையாவே 7ஆம் அதிபதி எங்க போய் நிக்கிறாரு? தன் ஸ்தானத்திற்கு 12 நிற்கிறாரு. அப்ப 2 திருமணம் வருமா, ஒரு திருமணம் வரணுமா? அப்ப கரெக்டான முறையில் அவருக்கு நம்மளுக்கு திருமணம் சொல்லக்கூடிய நேரத்தை காலத்தை சரியா முடிவு பண்ணோம் அப்படின்னா அந்த திருமணத்தை தடை பண்ணி முதல் திருமணத்தோட நிறுத்தவும் முடியும். அதுவும் நம்மளே காரணம். இல்ல அவருக்கு 2வது திருமணம் போறது வைக்கிறதுக்கு காரணம் நாமளாவே தான் இருக்கிறோம். அப்ப நேரம் திருத்தம் எப்படி பண்றோம்? அவரோட கேரக்டர் மிருகசீரிட நட்சத்திரம்னா இந்த பையன் அப்படிதான் இருப்பான், திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்பான் அப்படிங்கிறத இப்ப 32 வருஷம் கழிச்சு அவர் ஆய்வு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்ப இதுக்கு முன்னாடி அவர் நிறைய பேர் ஜாதகம் பார்த்திருப்பாங்களா, பார்த்திருக்க மாட்டாங்களா? பார்த்திருப்பாங்களா, பார்த்திருக்க மாட்டாங்களா? ஐயா பேசுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப பார்த்திருந்தா அவங்க திருத்தத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கணும் இல்லையா? இல்லையா? அப்ப கொடுக்கல. ஏன் என்கிட்ட வந்துச்சு, நான் கொடுக்குறேன். இது ஜாதகம் தப்புன்னு நான் சொல்றேன். நான் வாக்கியத்திலையும் பார்த்தேன். நான் எந்த ஜாதகம் வந்தாலும் என்னோட இருக்கக்கூடிய நேரத்திற்கு போட்டு பார்த்துட்டு தான் அவருக்கு பலனே சொல்லுவேன். இது என் பழக்கம். நான் அந்த நோட்ல எழுதியிருக்கிறத வச்சு பலன் சொல்ற பழக்கம் என்கிட்ட கிடையாது. சரிங்களா? நோட்ல வச்சிருக்கிறதுக்கு நான் பலன் சொல்றது கிடையாது. அங்க கொடுக்கப்பட்ட சாப்ட்வேர்ல நமக்கு சரியா இருக்கா, அந்த ஜாதகம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும்தான் பலன் சொல்றேன். அப்ப இந்த பையனுக்கு 2 திருமணம் இயற்கையாவே ஏற்படும். அப்ப நீங்க திருமணத்தை சரியான முறையில் வழி நடத்தினா மட்டும்தான் 2வது திருமணத்துக்கு போகாது. அதுக்கு நான் காரணம் சொல்றேன். அவர்கிட்ட மிருகசீரிட நட்சத்திரம் 2வது திருமணம் பேசினாவே பிரச்சனை தான், மைக்கும் பிரச்சனை தான். சரிங்களா? அப்ப ஏற்கனவே ஒரு ஜாதகம் அதே மகர லக்னம், அவருக்கும் பாத்தீங்கன்னா அதே நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், அவர் டைவர்ஸ்ல நிக்கிறாரு. அவருக்கும் சந்திரன் எங்க இருக்காரு? இந்த மகர லக்னம் கண்டிப்பா சந்திரன் 6, 8, 12 இருந்தா மறு வாழ்க்கைக்கு மறு திருமணத்துக்கு போகுது. அப்ப போகுதுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம சொல்லிட்டோம். அதை வாழ்க்கையை முறைப்படுத்தி சரியான முறையில் அவங்க சரியான தேதியை குறிச்சு கொடுத்தா மட்டும்தான் அந்த முதல் திருமணத்தில் இருந்து 2ஆம் திருமணத்துக்கு போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்த முடியும். அப்ப இந்த இருதார யோகத்தை, இது யோகம்னு சொல்றோம், இருதாரங்கிறது யோகம்னு சொல்றோம். அந்த இருதார யோகத்தை முதல் திருமணம் 7ஆம் இடமும் 2வது திருமணத்தை நான் 11ஆம் இடம்னு எடுக்கிறேன். ஒரு சிலர் 9ஆம் இடம்னு எடுக்கிறாங்க. அது உங்களோட ஆய்வுக்கு விட்டுறேன். இது என்னோட முறை அப்படிங்கிறதுனால நான் 11ஆம் இடத்தை தான் எடுத்துக்கிறேன். அப்ப 11ஆம் இட கிரகம் அங்க வலுத்திருக்கா
வீக்கா இருக்காரா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா அந்த மகர லக்னத்துக்கு செவ்வாய் எப்பவும் பாதியா தான் வருவாரு. பொதுவாகவே அந்த செவ்வாய் அவங்க மகரத்துல போய் உச்சமடைந்தாலும் அவருக்கு தொல்லையை கொடுக்குறாருன்னா கண்டிப்பா கொடுக்குறாரு. அப்ப அந்த தொல்லை கொடுக்காம இருக்கணும். அந்த 11ஆம் அதிபதி உச்சம் வளர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இருதார யோகத்தையும் கொடுத்து அந்த 7ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலும் மறுமண திருமணம் கொடுத்துறாருன்னா கொடுத்துறாரு. அப்ப 2ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற அமைப்பையும் பார்க்கணும். அதே மகர லக்னம் 7 கூட 9 இருக்காரு. அக்காவும் கல்யாணம் பண்ணிட்டாரு, தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிட்டாரு. நடந்திருக்கு, இந்த ஜாதக ரீதியாவே நடந்திருக்கு. அப்ப முதல்ல அக்காவை கல்யாணம் பண்றாரு, அப்புறம் தங்கச்சியை கல்யாணம் பண்றாரு. அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இந்த மகர லக்னத்துக்கும் உள்ள விஷயங்களை நல்லா விஷயங்களை ஆய்வு கூர்ந்து ஒவ்வொரு நாள் எடுத்து பார்க்கும்போது அந்த திருமண வாழ்க்கை மறுமணத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கணும். கண்டிப்பா பிரச்சனை கொடுக்குது. அந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா 3ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் 2ஆம் பாவத்தையும் லக்னத்தையும் 3ஆம் இடத்தையும் சரியான முறையில் இருக்கக்கூடிய அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு உடைய கிரக இணைவுகளை சரியா பொருத்தணும் அப்படின்னா பிரச்சனை வராது. இல்ல அப்படின்னா பிரச்சனை வருது. அவனுக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நல்லா இருக்கணும் இல்லையா? ஆண் ஜாதகம் வந்தா 3ஆம் இடம் குரு, மகர லக்னத்துக்கு 3 12 கூடியவரன். அந்த குரு கெடாமலும் இருக்கணும். அதே லக்னாதிபதியும் கெடாமல் இருக்கணும். அயனசயன போவனை கொடுக்கக்கூடியவர் குரு தான். அப்ப படுக்கையிற சுகத்தை கொடுத்தாதானே அவர் நல்ல ஒரு தாம்பத்தியம் இருக்கும். தாம்பத்தியம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் என்ன தேடி போவாரு. சந்திரன் மதிக்காரகன், கண்டிப்பா எண்ணங்கள் பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு பெண்கள், பல்வேறு மாறுபட்ட சிந்தனைகள் தான் ஏற்படும். அப்ப அந்த ஏற்படாம இருக்கிறதுக்கு அவருக்கு சரியான முறையில் நாம அங்க சரியா அமைச்சு கொடுக்கணும்னா கண்டிப்பா அமைச்சு கொடுக்கணும். அதே மீன லக்னமா இருந்தா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான அமைப்புல இருக்கு. 3 8 கூடியவராக வருவார். அந்த சுக்கிரன் நீசமாயோ அந்த சுக்கிரன் 3 8 அமர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு மறுமண அமைப்பை கொடுத்துருக்கு. அதே தனுசு லக்னத்துக்கு அதே மாதிரி தான். சுக்கிரன் 6க்கு 11ஆம் அதிபதி வருவார். நீசமாக இருந்தாலும் மறுமண அமைப்பை கொடுக்குது. அப்ப நம்ம கல்யாணம் முடிச்ச பிறகு உங்களுக்கு மறுமணம் கொடுக்குன்னு சொல்றதை விட முதல் தாரதியை மறுமணத்துக்கு போகாம கொடுக்கறதுக்கு நம்மளால முடியுமானா கண்டிப்பா முடியும். அப்ப அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கிரக நிலைகளை எல்லாமே ஜாதகருக்கு ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த 3ஆம் பாவத்தையும் லக்னத்தையும் 3ஆம் பாவத்தையும் 5ஆம் பாகம் 9ஆம் பாகம் 12ஆம் பாகங்களை இணைத்து சரியான முறையில் அந்த ஜாதகருக்கு எல்லாம் அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம பொருத்தம் போடுவது மிக சிறப்பாக இருக்கும்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில அந்த திரிசூனியம், அதாவது நம்ம திரிசூனிய வீடு அந்த அமைப்பையும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பற்றில வரக்கூடிய சில சூலநாம யோகம், கண்டநாம யோகம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மறுமணத்துக்கு கண்டிப்பாக போகுதுன்னா கண்டிப்பாக போகுது. சரிங்களா? அதாவது அந்த சூலநாம யோகத்துக்கு இதெல்லாம் பாருங்க, ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்க, இனிமே வரக்கூடிய ஜாதகத்தை பாருங்க. கண்டநாம யோகம் அவருக்கு 2 திருமணம். கிட்டத்தட்ட அதுக்கு நிறைய ஆய்வு ஜாதகங்களை எடுத்து பார்த்ததுல அந்த மாதிரி அமைப்பு இருக்கானா கண்டிப்பா இருக்கு. அது மாதிரி துருவ நாம யோகம், இந்த 4 யோகங்களுமே அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா சரியான நிலையில திருமணம் செய்ய சரியான நிலையில அவங்களுக்கு பொருத்தம் போடலைன்னா பிரச்சனை கொடுக்குதுன்னா பிரச்சனை கொடுக்குது. அதே மாதிரி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல கேது பகவானை நின்றுட்டு அவருக்கு ஆடம்பரமான திருமணம், இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான திருமணத்தை கொண்டு போனீங்கன்னா அவனுக்கு 2 திருமணம் நடக்குது. அப்ப கேது அப்படின்னாவே சுருக்கணும். அப்ப சுருக்கணும் அந்த எளிமையான முறையில் அவனுக்கு திருமணம் கொடுக்கணும். இல்லைன்னா மாறுபட்ட சமூகத்தில் திருமணம் எடுக்கணும். இப்ப கையா காலில் ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, யார் வீட்டில் துணி வெளுக்கிறவங்கள்ட்ட பண்ணி பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. அவர் பேசும்போதே சொல்லலான்னு பார்த்தேன், சக்சஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லை அப்படின்னா அந்த வெளுத்த துணியை அவங்க வீட்டில இருந்து வாங்கி இதில் சீர்வரிச பொருள்லாம் அவருங்க மூலமா கொடுக்க சொல்றது இது கிராமத்தில் உள்ள நம்ம கிராமம் தான் நானும். அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் சரியா இருக்கானா சரியா இருக்கு. அப்ப ஐயா காலில் சொன்ன அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 50% பரிகாரங்களும் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். மிக சரியா தான் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த வாய்ப்புக்கு ஐயா சொல்லும் போதே ரொம்ப பேசாதீங்க, கொஞ்சமா பேசுங்கன்னு சொன்னதுனால என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது 3வது திருமணம் எப்படி போகுதுங்கிற அமைப்பையும் சொல்றேன். அதுக்கான ஜாதக அமைப்பு இருக்கு. சரிங்களா? 3ஆம் திருமணம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுங்கிற விஷயத்தையும் அடுத்து பார்ப்போம். எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னோட ஜோதிட முரசு அதாவது மாதா சந்தா 360 ரூபாய் பிளஸ் கொரியர் சார்ஜஸ். இது வேணும்னா நீங்க ஜிபே பண்ணி, இல்லை அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டாலும் அந்த புக்கு உங்கள்கிட்ட இங்கே மீட்டிங் வரும்போது கொடுத்துட்றோம்.
இல்லைன்னா வீட்டுக்கே வரதுனால போஸ்டரில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா? இல்லை அதில் நான் ஆசிரியர் இருக்கேன் சார், எனக்கு ஆசிரியர் பத்திரிகை எழுதலை, இது எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா உங்கள் கட்டுரை எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. உங்கள் கட்டுரைகள் எல்லாமே பிரஸ் ஆகும். அந்த வருஷம் இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியை சேர்ந்த அறிவிலன் ஐயாவோட கட்டுரை வந்திருக்கு. அது மாதிரி உங்களுடைய கட்டுரைகள் இங்கே வரும். அதற்காக என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுத்து உங்களையும் இந்த ஜோதிட உலகிற்கு அழைத்து செல்வதற்கு நான் கடமைப்பட்டு உள்ளேன் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னென்ன பேச்சையும் பொறுமையாக கேட்டிருந்த அத்தனை ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் ஜோதிடத்தின் மூத்த ஆசான் எங்கள் ஆர்ம ஐயா போன்று இங்கெல்லாம் வீட்டில் இருக்கும் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அதற்கு மேலாக இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் காவேரி சங்கத்தின் தலைமை கதாநாயகன் திருஞானம் பெற்ற அவருக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லி, அதற்கு மேலாக இந்த உலகத்துக்கே கொண்டு சென்று கொண்டிருக்கும் எங்களுடைய பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு, ஊடகவாளர் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், ஜோதிட ஒற்றுமை ஓங்குக. நன்றி, வணக்கம். நம்மளுடைய இணை செயலாளர், துணை செயலாளர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மூத்த முன்னோடி நன்மணி ஐயா அவர்கள் மதிப்பு மரியாதை செய்வார்கள். அதை தொடர்ந்து காலையிலேருந்து நம்ம யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய, அதாவது வெளிப்படுத்திய யூடியூப் திரு கரூர் அகத்திரு அறக்கட்டளையிலேருந்து அங்கேருந்து வந்திருக்காரு பாலசுப்ரமணிய ஐயா. அவருக்கு ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஒரு சிறிய மதிப்பு செய்யப்படுகிறது. ஐயா மேடைக்கு வாங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய மற்றொரு நபர், என்னுடைய மச்சான், அவர் இன்னைக்கு லீவ் போட்டு அவரையும் ஜோதிடத்தில் உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஏன்னா காலையிலேருந்து அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. அவர் பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன். அவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தின் சார்பாக ஒரு மதிப்பு செய்யப்படுகிறது. ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா நம்ம ஜோதிடத்தில் எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால முதல்ல அவரை உள்ளே வர வச்சுருக்கோம். ஏன்னா இது இவருக்கு முதல் மேடை. காலையிலேருந்து பொறுமையாக நமக்காக உட்காந்து இன்னொரு கேமரா ஆப்ரேட் பண்ணாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆறுமுகம் ஐயா கேபி ஜோதிடத்தை பற்றி பேசுவாங்க.